நாளென் செய்யும் வினைதாரென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோத்யார். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாதம் ஆவணி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ஆவணி 3 பௌர்ணமி திதி, ஆவணி 17 அமாவாசை திதி வருகிறது. வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 பாதங்கள், 3 பாதங்கள் உள்ளடக்கி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. புத பகவான் 15 நாட்கள் 2ஆம் இடம் கடகத்திலும் 3ஆம் இடம் சிம்மத்தில் 15 நாளும் இருந்து சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். குரு செவ்வாய் 12இல் இருக்கிறார்கள். செவ்வாய் 21 நாள் அதிகபட்சமாக ராசியில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் இடம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்குது. 10ல் ராகு, 9ல் சனி பகவான். இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் குடும்பத்தை பற்றியும் பொருளாதார மேன்மையை பற்றி தான் திங்கிங் இருக்கும். அடுத்தது 15 நாள் 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சிக்கும் ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னா முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் சனி பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஜெயிக்க முடியாது. அதாவது எதுவுமே 11th ஹவரில் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் 2ல் இருந்தால் நல்ல பணம் புழக்கம் இருக்கும், பண வருவாய் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிறது சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். ஆனாலும் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் இளையவர்கள் இருந்தால் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க. இந்த மாதம் நல்லா அவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் அவங்க சாதிக்கக்கூடிய மாதம். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப அருமையாக செல்லும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். மாத்திருஸ்தானம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம். ஒரு சிலர் சொத்து வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம். சாதிப்பீங்களா? கண்டிப்பாக அது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வண்டி வாங்கலை, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. நல்ல ஒரு காராக வாங்கக்கூடிய, புதுசாக கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை ஒரு சிலர் வீட்டை அலங்காரம் பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில் கூட இருந்திருக்கலாம். அது ரொம்ப அழகுபடுத்துவீங்க வீட்டை. கலைநயம் மிக்க நிலையில் அழகுபடுத்தக்கூடிய நிலை. மற்றபடி இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். இது மிக சிறப்பு. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடடையும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தை விற்கணும், பூர்வீகத்தில் இருக்கிறத காலி பண்ணிட்டு வரணும், விற்றுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். பூர்வீகத்தில் நல்ல விலைக்கு போகும். மற்றபடி
6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். மற்றபடி தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுமானா இருக்காது. ஏன்னா குரு பார்க்குது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதாவது சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 7 2ஆம் இடத்திலும் 3, அதாவது 7 12 இருக்கார். அவர் 10 கூட. இப்போ 7 12 இருக்காருன்னா வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். ஒன்று இல்லை, அவங்க வெளியூர் வெளிநாட்டு பயணமாக செல்லக்கூடிய நிலை ஏற்படலாம். அதில் அனுகூலம் கிடைக்குமா என்று சொன்னால் அனுகூலம் கிடைக்கும். மற்றபடி 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும். 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தான். இந்த மறைவுஸ்தானத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அதை யார் பார்க்குறாங்க? செவ்வாய் பார்க்குது பாருங்கள். அப்போது இந்த துப்புரியர் அதிகாரிகள், கிரைம் பிரான்ச்சில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல அவங்க சில இருட்டில் இருக்கும், அதாவது மறைந்து கிடைக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வருவார்கள். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எழுந்து நடமாட துவங்குவாங்க. 8ஆம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வீடு வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, தோட்டம் வாங்குறீங்க, இல்லை கார் வாங்குறீங்க. ஆனால் இஎம்ஐ கட்டணும் இல்லை, கண்டிப்பாக கட்ட முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு 9ல் சனி இருக்கார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். தந்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். யோக பாக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி ராகு 10ல் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. 10ஆம் இடத்துல ஒரு காலியாக இருக்கக்கூடாது, ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது அரவம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார், பிரம்மாண்டத்தை பண்ணுவார். இப்போ தொழில் ரீதியாக எங்கேயாவது கடன் கேட்குற இடத்துலாம் கடன் கிடச்சிடும். அப்படியே தொழிலில் போடுங்க, தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை வேலைகளை நல்ல ஒரு வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நிலையில். வெளிநாட்டுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், கண்டிப்பாக போகலாம். இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறேன், தாராளமாக செய்யலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். அதுலேயும் இந்த ராகு 10ல் இருந்தால் தொழிலில் அப்படி ஒரு பிஸி ஆகிடுவீங்க நீங்கள். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் இல்லை. அப்போ அங்கே போய் ராகு உட்காந்துருக்காருன்னா ராகு சும்மாவாக இருக்கும், பிஸியாக இருக்கும். சரி, அடுத்தது பார்க்கலாம் வாங்க. அடுத்தது உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி 11ஆம் இடம் என்பது வீட்டில் வயதான பெரியவங்க, மற்றபடி நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்களா என்று சொன்னால் சாதகமாக இருக்க மாட்டாங்க. அடுத்தது 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். சொத்துக்களால் செலவினங்கள், ஒரு சொத்து விற்றாலும் அதை விற்றுட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். அப்போது அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம். நிதி நிறுவனங்கள், நீதித்துறை, கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது செவ்வாய் பூமிகாரகன். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஆர்ட்ஹவுஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், கட்டிட கலைஞர்கள்,
அதையும் தாண்டி உங்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். நீங்கள் வீடு வாங்குறீங்க, மனம் வாங்குறீங்க, இதில் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா பூர்வீகத்திலேயாவது வீடு கட்ட மனம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த 3ஆம் இடத்துல சூரியன் இருந்து சனி பார்க்குறதால உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லை இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். இல்லை அவங்க எதாவது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு, சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க அற்புதமான நேரம். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எதிரிகளே கிடையாதுங்க உங்களுக்கு. எதிரிகளை நீங்கள் துவம்சம் பண்ணிடுவீங்க. கடன் காட்சி இருந்தால் படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் 10ல் இருந்தாலும், அதாவது 9ல் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இப்போ ஏன்னா வக்ரமாக இருக்கார். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 6 நாள் சந்திராஷ்டம். ஆவணி 1, 2, 3, அதுக்கப்புறம் ஆவணி கடைசியில் 29, 30, 31. இந்த 6 நாள் சந்திராஷ்டிரமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களே செல்பவர்கள் சொந்த வண்டி வாகனங்கள் போகக்கூடாது, வாடகை வண்டியில் போங்க. மற்றபடி சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.